பொதுவாகவே குழந்தைங்களுக்கு செய்கிற சாப்பாடு வந்து எப்போதுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து அன்னைக்கு வந்து பருப்பு சாதம் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுங்க. தேவைப்படுற வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு கேரட் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து கழுவி வச்சிருந்தது குக்கரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு வெஜ்ஜீஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா பருப்பு சாதம் ரெடி. இதுக்கு மேலே நெய் சேர்த்து அப்படியே கலந்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உரப்பு இல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக உரப்பு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நெய்யில் வந்து கடுகு பச்சை மிளகா கருவேப்பிலை அப்புறமா சாம்பார் பொடி மிளகாத்தூள் இது எல்லாமே தாளிச்சிட்டு இந்த ரைஸில் சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா சூப்பராக பருப்பு சாதம் ரெடி. இது கொஞ்சம் உரப்பு இல்லாமல் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து பொட்டேட்டோ சீஸ் நகெட்ஸ் வந்து செஞ்சுருந்தோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் அது ரெசிபி கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது சாப்பிட்டு அப்புறம் சூடான டீயோட அன்றைக்கி டே முடிச்சு.